இங்கே நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தெற்காசியா அரசியலை புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற தகுதியால் கூட மட்டுமல்ல, பெரியாருடைய பேரன் என்கிற இந்த கம்பீரத்தோடு பகுத்தறிவு பகலவன் அறிவாசன் தந்தை பெரியாரின் படத்தை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறத என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதி கொண்டிருக்கிறேன். பகுத்தறிவு பட்டறை உலகம் முழுக்க பரவி வருவது என்பதன் அடையாளம்தான் இந்த படத்திறப்பு நிகழ்ச்சி. பெரியார் இன்று உலகம் முழுக்க தேவைப்படுகிறார் என்பதன் அடையாளமா அவருடைய படத்தை திறக்க திட்டமிட்டிருக்கீங்க. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் அறிவோட அடையாளம் மட்டுமல்ல, உரிமையின் அடையாளம். இது மனித உரிமையுடைய அடையாளம், உலக அடையாளம். அப்படிப்பட்ட இங்கு பெரியாரோட படம் திறக்கப்படுவது என்பது உள்ளபடிய பெருமைக்குரிய ஒன்றாகும். பெரியார் உருவாக்கின சுயமரியாதை இயக்கத்தை உலகமயமாக்கும் நோக்கத்தோடு இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ள பேராசிரியர்கள் ஃபைசல் தேவ்ஜி, ஜேம்ஸ் மல்லின்சாமி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சுயமரியாதை இயக்கத்தோட தொடர்ச்சியா இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற எனக்கு இதைவிட பெருமை எதுவும் என்னால் இருக்க முடியாது. தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். பல முறை பெரியாரை நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பா எங்க வீட்டுல நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறார். அந்த நேரத்துல நான் அவருக்கு இந்த கையால அவருக்கு சோறு பரிமாறி இருக்கிறேன். இதை சொல்லும் போது எனக்கு பெருமையா இருக்கு. ஒரு இனத்துக்கு சுயமரியாதை உணர்வு ஊட்டி தலைமுறை வச்ச தந்தை பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி வருவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய செயின்ட் அந்தோனி கல்லூரியும் பெல்லியல் கல்லூரியும் இணைஞ்சு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல 2 நாள் மாநாட்டை ஒன்றிணைச்சிருக்கிறாங்க என்று என்கிட்ட சொன்னப்போ எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. நினைச்சு பார்க்கிறேன். 1983 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இதே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில மாணமிகு ஆசிரியர், தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் கலந்து கொண்ட தந்தை பெரியார் நூற்றாண்டு விழா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆட்சி அது நடந்தது. அதுக்கு பிறகு இன்னைக்கு மீண்டும் ஆக்ஸ்போர்ட்ல தந்தை பெரியாருடைய பகுத்தறிவுகளே பரவல். தந்தை பெரியாருக்கு மிக மிக பிடிச்ச சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை. உலகத்துல எந்த அகராதியை கொண்டு வந்து காட்டினாலும் இதை விட சிறந்த சொல்ல காட்ட முடியாதுன்னு சொன்னார் தந்தை பெரியார். ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை எண்ணத்தை ஊட்டிட்டா அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார். அது மட்டுமல்ல, உலகத்திலேயே உயிரை கொடுத்து பெற வேண்டிய ஒண்ணே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை தான் அழுத்த திருத்தமாக சொன்னார். மனிதனுடைய சுயமரியாதையை காக்கத்தான் எல்லா அரசியல் தத்துவங்களும் தேவை என்று சொல்லி தான் உருவாக்கின இயக்கத்துக்கே சுயமரியாதை இயக்கம்னு பேர் வச்சார். அப்படிப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தோட நூற்றாண்டை முன்னிட்டு இந்த மாபெரும் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தார், தமிழ்ல பேசினார். ஆனா அவருடைய சிந்தனைகள் எல்லைகளில் அப்பாற்பட்டது, மாநில சமுதாயத்துக்கானது, உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. அதுதான் பெரியாரியல். பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் என்னன்னா சுயமரியாதை,
பகுத்தறிவு, சமதர்மம், சமத்துவம், மானுட பற்று, ரத்த பேதமில்லை, பால் பேதமில்லை, சுய முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம், சமூக நீதி, மதச்சார்பற்ற அரசியல், அறிவியல் மனப்பான்மைன்னு பெரியார் இயக்கத்தை அறிமுகப்படுத்தணும். பறந்து விரிந்த அறிவுக்கடலான அவரோட சிந்தனைகளை உள்வாங்க இந்த அறிமுகம் நிச்சயம் பயன்படும். இந்த சிந்தனைகளின் அடிப்படையிலான சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகளா 6 குறிப்புகளை குடியரசு இதழில் பெரியார் எழுதினார். அவற்றை நான் சொல்லணும்னா, முதல்ல சமூக வாழ்வியல், ஒருவருக்கு ஒருவர் எவ்வித உயர்வு தாழ்வும் இருக்கக்கூடாது. 2வது, ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா பொருளும் பூமியும் எல்லாருக்கும் சரிசமமா இருக்கணும். 3வது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சகல துறைகளிலும் சமத்துவம் இருக்கணும். 4வது, சாதி, மதம், தேசம், வருணம், கடவுள் ஆகியன மனித சமூக ஒற்றுமை நிறுவனம். 5வது, அனைத்து மனிதரும் உழைத்து அதன் பயனை அனைவரும் சமமா பயன்படுத்தணும். 6வது, யாரும் எதற்கும் அடிமையாகாமல் அவரவர் அறிவு, ஆராய்ச்சி, உணர்ச்சி, காட்சி ஆகியவற்றுக்கு இணங்கி நடக்க முழு சுதந்திரம் இருக்கணும். இதெல்லாம் உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான கருத்தியல். அதனாலதான் பெரியார் கொள்கை உலகளாவிய கொள்கைன்னு சொல்றோம். இவ்வளவு முற்போக்கான கருத்தியல்களை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதுவும் பழமைவாதங்களும் மூட நம்பிக்கைகளும் நிரம்பி இருக்கிற மண்ணில பேசி மக்களை எழுச்சி பெற வச்சவர் தந்தை பெரியார். சுயமரியாதை இயக்கத்தை அவர் சாதாரணமா தோற்றுவிக்கல, உலகம் முழுக்க பயணம் செஞ்சார். உலகம் எப்படி இருக்குன்னு அனுபவமா உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொன்னார். தமிழ்நாடு தலை நிமிர்ந்துச்சு. அதனாலதான் அவர் தந்தை பெரியார்.